அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ, போன பதிவில் நம்ம போட்ட பட்டுப்பாவடைக்கு சட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த பேட்டர்னுக்கு தக்கனி நம்ம லைனிங் கட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணால் தான் இந்த ஆரி ஒர்க்கு போட்டதை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இந்த லைனிங் இந்த மெயின் கிளாத் அளவு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ எடுத்ததில் இந்த ஒயிட் கலர் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே தான் நம்மளுக்கு ஆரி ஒர்க் போட்டிருக்கு. நம்ம தைக்கிறது இந்த ஆரி ஒர்க் போட்டதுலேயே சிங்கிள் கைடு போட்டு இப்படி தச்சு இப்படி நம்ம கொண்டு வரணும். அதே அளவுக்கு தான் லைனிங் எடுத்திருக்கேன். இப்போ இதே போல் தச்சுட்டு கீழேயும் இது போல் இப்படி வளைவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வளைவையும் இதே மாதிரி இப்படி தச்சு நம்ம கொண்டு வந்துட்டு அதை அப்படியே திருப்பி விடணும். எப்படி தைக்கலாங்கிறத பாருங்கள்.
இப்போ இந்த அச்சு வச்சு நம்ம பின்னாடி உள்ள லைனிங் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். லைட்டாக ஒரு அரை இன்ச்சு வந்து இந்த இடத்துல விட்டு கட் பண்ணியிருக்கோம். ஓப்பனுக்காண்டி இந்த மெயின் கிளாத்தை நம்ம கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம கொடுத்தப்போம்ல அது போல் தான் தைக்கணும், வேறு ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ இதனோட அளவு வந்து இந்த இருக்குது 6 இன்ச்சு இருக்குது. இது வந்து நம்ம வைக்கிறப்ப 3 இன்ச்சு இருக்கிறது போல் வைக்க போகிறோம். அதனால் இதில் வந்து இப்படி வைக்கணும். இதுதான் இதில் நல்ல பக்கம், இதில் இது நல்ல பக்கம். இந்த ரெண்டையும் இப்படி வச்சு இந்த தையல் உள்ளே வருது பாருங்கள், இந்த தையல் உள்ள பக்கம் இங்கே வைக்கணும். வச்சுட்டு அது மேலே இந்த லைனிங்கை வச்சு நம்ம இப்போ தைக்கணும். அரை இன்ச்சு இந்த இடத்துல இருக்கிறது போல் இப்படி தச்சு கொண்டு வரணும். இது தச்சு கொண்டு வந்தால் பிறகு இந்த இருக்கு பாருங்கள், இதை இப்படி திருப்பி உடையில் இதை இப்படி தச்சுட்டு இதை இப்படி திருப்பி உடையில் இந்த இருக்க இது இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல இந்த தோள்பட்டையில் இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம இப்படி தைக்கிறப்ப அந்த தையல் வெளியே தெரியாமல் உள்ளேயே இருக்கும், அதுக்காகத்தான் இப்படி தைக்கிறோம். இதை இப்படி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். லைட்டை பிரித்து விட்டுட்டு இதை இப்படி உள்ளே வச்சு தைக்கணும். வச்சு தைச்சிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பதிவு தையல் போடணும். அதே போல் இதை மறுபடியும் உள்ளேயே வச்சு இந்த இடத்துலையும் நம்ம தைச்சிட்டு இதை இந்த பகுதியிலேருந்து இதை பிரித்து எடுக்கணும். இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் கீழே பதிவு தையல் போட்டு இந்த மேலேயும் பதிவு தையல் போட்டு சைடெல்லாம் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நடுவில் ஒரு டாட் போடுவோம்ல அதுவும் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறமும் இந்த சட்டை இப்படி தான் இருக்குது. இது கீழ்ப்பகுதி, இது வந்து ஷோல்டரில் உள்ள இந்த பகுதி. இப்போ வந்து இதே மாதிரி இந்த பக்கம் உள்ள துணியை தச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம தச்சிட்டோம். இந்த இருக்குது பாருங்க, இந்த இடத்துல லைட்டை பிரித்து விட்டு இதை உள்ளே விட்டுட்டேன். அப்போ நான் விட்டு இதை வந்து இந்த பக்கம் வச்சு உள்ளே தச்சிட்டேன். தச்சா பிறகு இது உள்ளே இப்படி இருக்கும், வெளியே இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம ஓப்பன் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த சட்டையில் ஓப்பன் தச்சு முடிச்சாச்சு. ஓப்பன் தச்சது இந்த இருக்குது. இதில் வந்து வெல்க்ரோ வச்சு தச்சு முடிச்சிட்டேன். வெல்க்ரோ வச்சு தச்சு முடித்த பிறகு இது இந்த மாதிரி இருக்குது. இதில் உள்ளே வந்து இந்த மாதிரி 4 டாட் போட்டிருக்கேன். இது போல் 4 டாட் போட்டிருக்கேன். சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்து தைச்சிருக்கேன். இப்போ இந்த சட்டை கம்ப்ளீட்டாக தச்சு முடிச்சாச்சு. இந்த சட்டையை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.